ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா வீடியோ ஸ்டார்டிங்னு மும்மரமாக உட்காந்து எழுதிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஷெட்யூல் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே உட்காந்து ப்ராப்பராக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஷெட்யூல். ஏன் இது திடீர்னு இந்த முடிவுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சோம்பேறித்தனம் கூடி போயிடுச்சு. அதனால் ஒரு நாளில் ஃபுல் ஒர்க் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் டே ரெஸ்ட் எடுத்துகிறேன், ஃபுல் ஃப்ரீயாக இருந்துடுறேன். ஸோ இது மாதிரி ஒரு ப்ராப்பர் ஷெட்யூலாகவே இல்லை, ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, ப்ரெஷராக இருக்குது. சரி இது இப்படியே விட்டால் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு தான் ஷெட்யூல் இந்த வீக்குக்கே ஃபுல்லாக போட்டுட்டேன். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, போன மாதம் போட்டு வச்ச டார்கெட் எல்லாமே கம்ப்ளீட்டட், எல்லாமே டிக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு போட்டிருந்தேன். ஸோ டெய்லி அப்லோட் பண்ணி இந்த மாதமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் அது வந்து பார்க்கும்போது எல்லாமே டிக் டிக் டிக்குன்னு இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஷெட்யூலும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ஷெட்யூல் படி நம்ம போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம குக் பண்ணுறது. இது எப்போ குக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 10 o'clock. ஸோ நைட்டு தான் வந்து ஒரு 9 o'clock தான் இந்த ஷெட்யூல்லாம் போட்டுட்டு அது பண்ணவே டைம் ஆகிடுச்சு. சரி அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்ணும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி மசால் தோசை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதனால் வந்து பொட்டேட்டோ ஆல்ரெடி வந்து அம்மா வந்து வேக வச்சிட்டாங்க. வீட்டில் எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டு தூங்க போயாச்சு. நான் இப்போ தான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். இன்றைக்கி வந்து மசால் தோசை சாப்பிட்ணும் போல் இருந்தது ஈவினிங்லேருந்தே. சரி நைட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. அண்ட் மசாலா செய்கிறதுக்காக வந்து ஆனியன் அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு ஆத்தென்டிக் மசாலா கிடையாது, அதனால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 minutesல ரெடி பண்ணுற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஸோ ஆயில் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு குட்டி பெரிய வெங்காயம் அண்ட் உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஒரு க்ரீன் சில்லி வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. அதனால் ஒரு 5 minutes தான் ஆச்சு எனக்கு இது கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறதே. முடிஞ்ச அளவுக்கு குக்கிங் வந்து மார்னிங் ஷூட் தான் பண்ணியிருக்கேன். அதனால் குட்டி ட்ரைபாட் வச்சு லைட்ரிங் தேவைப்படாது. ஸோ இப்போ லைட்ரிங் வச்சுருக்கனால எனக்கு வந்து அதை இங்கே வைக்கவா அங்கே வைக்கவா ஆங்கிள் வந்து எப்படின்னே தெரியாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். பட் ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் பெட்டராக வந்து ட்ரை பண்ணோம். ஸோ பொட்டேட்டோ வந்து போட்டாச்சு அண்ட் லைட்டாக அப்படியே மேஷ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சால்ட் வந்து நான் வாட்டரில் கலந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ பொட்டேட்டோவில் அங்கங்கே இதாக இருக்காமல் இருக்கிறதுக்காக சரி அப்படியே கலந்து ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து வாட்டர், உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒருத்திக்கு தான் அப்படிங்கிறனால கொஞ்சமாக தான் வந்து இது பண்ணியிருந்தேன். ஸோ மிச்சம் இருந்தாலும் காலையில் சாப்பிட்டுக்கிற பிளான் தான். அண்ட் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. ஸோ இப்போ தான் வந்து அதை பார்க்க மசாலா மாதிரியே எனக்கு தெரியுது. அண்ட் எனக்கு தெரியும் இது வந்து நீங்கள் எப்போவும் செய்கிற மசாலா மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்காது. ஸோ மாற்றி மாற்றி என் இஷ்டத்துக்கு கை வந்தது தான் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் கடலை மாவு தான் இதுக்கு வந்து ஊற்றுவாங்க. பட் நான் எங்கள் வீட்டில் கடலை மாவு தீர்ந்து போச்சுங்கனால நான் சும்மா ஒரு 1/4 tablespoon போல் இது கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி லீவ்ஸ் போட்டாச்சு. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி, எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கெட்டியாக இல்லாமல். ஸோ அதில் வந்து ஆஃப் பண்ணிட்டு நான் இங்கிட்ட வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை பேர் வந்து நல்லா சமைப்பீங்க? நீங்கள் சமைச்சு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்புறம் வந்து சமைக்க தெரியாதவங்க என்னென்ன கஷ்டப்படுறீங்க? இல்லை சமைக்க தெரியாது ஆனாலும் நான் வந்து எங்கள் வீட்டில் செஞ்சு தரதை நான் நல்லா தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட அந்த இதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ உங்களை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா மசாலாலாம் உள்ள ஸ்டஃப் பண்ணி நான் எனக்கு வந்து ஒரு 2 தோசை வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து அவங்க மல்லி சட்னி செஞ்சுருந்தாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ மசால் தோசை ப்ளஸ் இந்த கொத்தமல்லி சட்னி செம்மையாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கனால எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் இருக்குது. சாப்பிடும்போது நான் ஏதாவது டிவியோ மூவியோ ஃபோன்லேயோ ஏதோ ஒன்று நான் பார்த்துட்டு தான் சாப்பிடணும். அப்படியே ஃபுட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ ஏதோ ஒன்று பார்த்துட்டே நிறைய நாள் வந்து சீரியல் பார்ப்பேன். எனக்கு எதுவுமே இல்லை டக்குன்னு போகிறதுக்கு அப்படின்னா சீரியல் பார்த்துட்டு சாப்பிடுவேன். அந்த சாப்பிட்டு முடித்தோடனே ஸ்கின் கேர் பண்ணுவோம், ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிடுச்சு அப்படிங்கனால இதை வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபேஸ் பேக் நிறையா பவுடர் வச்ச மாதிரி. இதில் என்ன வந்து இன்றைக்கி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டேன் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால ஆரஞ்சு பீலும் இந்த பப்பாயாவும் இந்த பேக் தான் வந்து இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் டேனையும் ரிமூவ் பண்ணும் அண்ட் ஸ்கின்னையும் கொஞ்சம் பிரைட் ஆகும். இது கூட வந்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் சரி கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மில்க் ஆட் பண்ணி இதை இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப பல மாதம் ஆகுது நான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி.
கிட்டத்தட்ட எனக்கு 1 வருஷமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதே வந்து டோட்டலாக காமிச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் பண்ணுறதே கிடையாது. உங்களுக்கு என் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நிறைய வந்து டார்க் சர்க்கிள், ஒரு அன்இவன் ஸ்கின்னு, நிறைய டேனு, ஊர் சுற்றி பயங்கரமாக டேன் கொண்டு வந்துட்டேன். ஸோ இனிமேலாவது மறுபடியும் இதை வந்து கொண்டுட்டு வரணும். நான் இந்த ஃபேஸ் பேக்லாம் நான் காலேஜ் டைமில் யூஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்கும். டெய்லி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஸோ பயங்கரமாக இருக்கும். இப்போ அப்படியே டோட்டல் கம்ப்ளீட் ஆப்போசிட். எதுவுமே பண்ணுறதில்ல. மாய்ஸ்சரைசர் மட்டும் போடுவேன் டெய்லி, அவ்வளோதான். இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, இன்னையிலேருந்து இதுக்கும் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டணும் அப்படிங்கிறனால இதையும் வந்து ஷெட்யூலில் ஆட் பண்ணிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் இது கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழேலாம் போட்டிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஹெர்பல் தான். ஸோ உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டும் இருக்காது. அண்ட் எனக்கு மோஸ்ட்டாக டார்க் சர்க்கிள் போகணும். அப்புறம் வந்து இந்த காஜல், மை, லிக்விட் ஐலைனர்லாம் வச்சு எனக்கு அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதுவும் போகணும் அப்படிங்கிறதுனால நான் கண்ணை சுற்றியும் நான் இதை வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததையும் நான் கைக்கு போட்டு வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கனால அதுக்கு உண்டான எடிட்டிங்லாம் வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போயே பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 1:30 கிட்ட ஆயிடுச்சு. போன விலாகில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மார்னிங்லேருந்து ஃபுல்லாக லேசியாக இருந்துட்டு ஈவினிங் ஆக செம பிரிஸ்காக ஆக்டிவாக இருப்பேன்னு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பேன் நைட் ஆக. அண்ட் அதுக்கப்புறம் அவ்வளோதான். இது வந்து ஒரு மூவி டைம் மாதிரி. இதை போட்டு விட்டு அப்படியே சைடில் பார்த்துட்டே படுத்துருவேன். ரொம்ப நாளாக இந்த படம் பார்க்கணுன்ட்டு இருந்தேன். இந்த மூவி நேம் மறந்துட்டேன், ஏதோ கடவுள்னு முடியும். ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே வந்து தூங்கிட்டேன். எப்போவுமே அப்படி தான், இப்போலாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் காலையில் ஆச்சு நெக்ஸ்ட் டே. ஸோ முழிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நிறைய பிளான் இருக்குது ஷெட்யூல் படி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஷூட் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இந்த விலாக் வந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் எடுத்துகிட்டு நான் அந்த ஷூட்டுக்கு உண்டான ப்ராசஸில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஷெட்யூல்லாம் வந்து பார்த்து எல்லாம் இது பண்ணி வச்சிட்டேன். அண்ட் இன்றைக்கி ஷூட் இருக்குது அப்படிங்கிறனால சரி சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஆர்டர் பண்ணி தோசை, இட்லி, அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜூஸ் இதெல்லாமே வந்து வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஒரு 10:30 போல் தான் எழுந்திரிச்சேன். ஸோ வீட்லேயும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் வந்து சமைச்சிப்பேன்னு விட்டுட்டாங்க. பட் சரின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பிளானில் கொஞ்சம் சேஞ்ச். ஒரு 2 ஹார்ஸ்க்கு வந்து லைட்டாக ஒர்க் வந்துருச்சு. தங்கச்சி வேறு ஊர்லேருந்து வந்துட்டா. ஸோ அவளுக்கு ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு வெளில போயிட்டோம். அண்ட் இதோடு இந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது என்னால். ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.